ப்ளவுஸில் கை மாத்திரம் எவ்வளோ நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் எப்படி கை கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் அதில் வந்து சொல்லித்தரேன். இடுப்பு பகுதி தனியாகவும் கை வந்து தனியாக சுருக்கம் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நான் இது வந்து சாதா ப்ளவுஸு. அது முதல்ல வந்து கை போட்டு கையை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். வந்து உங்களுக்கு கை தான் நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி 4 பீஸாக இருக்கும். 2 பீஸாக இருக்கும். அதை வந்து 4ஆக மடிச்சுக்கிறோங்க ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக சுருக்கம் இதில் வந்து அதிக சுருக்கம் வராது. அயன் பண்ண தேவையில்லை உங்களுக்கு. வந்து இது வந்து டிக்டாக் வந்த துணி அப்படிங்கிறதுனால இப்போ இதுக்கு தேவையான அளவு மாத்திரம் முதல்ல எடுத்துக்கிடுவோம். முதல்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இந்த 1/4 இன்ச்சு வந்து உள்ளே மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு அதை எடுத்துக்கிறோங்க. அடுத்து வந்து எம்மிங் போடுறதுக்கான அளவு, இந்த அளவு வந்து எம்மிங் போடுறதுக்கு எடுத்துக்கிறோங்க. இப்போ இது வந்து கைக்கு வந்து அளவு எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து எடுத்துக்கிடுவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு எந்த பக்கம் கை வந்து நல்லா நீட்டாக வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க எடுக்கிறதுக்கு. கரெக்டாக ஷோல்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க. ஷோல்ட்ரு பார்த்துட்டு கை அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. நல்லா இழுத்து வச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக எடுத்து விட்ருங்க. கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக கையை வந்து எடுத்து விட்டுட்டு கரெக்டாக தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அதுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த அளவு வந்து அதே மாதிரி ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக வந்து இந்த அளவுலாம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. ஷோல்ட்ரு வந்து இதை எடுத்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி தையலுக்கு தேவையான அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஆம்கோல் அளவு இது தையலுக்கு தேவையான அளவு நீங்கள் இதிலே வந்து போட்டுக்கிறோங்க. எத்தனை தையலுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் 4 தையல் போடுவேன். அந்த 4க்கும் வந்து இதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அந்த 4 தையலுக்கு தேவையான அளவு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இந்த அளவு வந்து எடுத்துட்டு நமக்கு வந்து இந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு வந்து இது கை வெட்ட கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இது அப்படியே வந்து சென்ட்ரு வந்து பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ இந்த அளவு ரவுண்ட் அளவு நம்ம இறக்கம் எல்லாமே ஆம்கோல் அளவு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ உயரம் வந்து பார்த்துருவோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து கரெக்டாக இதுக்கு அப்படியே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க. தையலுக்கு தேவையான நான் 1/2 இன்ச்சு பிடிப்பேன், அதனால் தையலுக்கு தேவையான அளவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேலேருந்து பார்க்கணும். கடைசி தையலுக்கு எடுத்துருக்கமே 3.5 இன்ச்சு, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த அளவு தான் கரெக்டான அளவு. இப்போ இதை அப்படியே வந்து எடுத்துக்கிறோங்க. இது அப்படியே ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு லென்த் வந்து விட்டு அப்படியே வந்து குடஞ்சி விட்டுறதுக்கு இதை கொண்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. 4 தையல் போக மீதி இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆம்கோல் அளவு, இது வந்து உயரம் எடுத்திருக்கோம். ஈஸியானது இந்த மாதிரி கட் பண்ணுறது உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நான் அளவு வந்து உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே கரைச்சி விட்றலாம். துணி வந்து எப்போவுமே கொஞ்சம் உள்ளே சேர்த்து விடுங்க, விட்டுட்டு இது பண்ணுங்கள். இந்த 1/4 இன்ச்சு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு, இந்த 1 இன்ச்சு வந்து எம்மிங் போடுறதுக்கு, இது வந்து ஆம்கோல் அளவு. இதை அப்படியே பிரிச்சுக்கிறோங்க. 4ஆக மடித்து போட்டிருக்கத 2ஆக வந்து எடுத்துக்கிறோங்க. 2ஆக வந்து எடுத்துட்டு நம்ம எங்கே ஆம்கோல் கட் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து கரெக்டாக இந்த வளைவு வந்து வெட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து சென்ட்ரு வந்து கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி எந்த பக்கம் கை குடஞ்சிருக்கோமோ அந்த பக்கமும் வந்து இதை வந்து கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணுற வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். நீட்டாக வந்து கை வந்து சுருக்கம் இல்லாமல் இந்த அளவுக்கு வரணும். நமக்கு வந்து கை குடையிறது வந்து இந்த அளவுக்கு வந்து வரணும். கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இந்த ஆம்கோல் அளவு எல்லாம்
இந்த அளவு கை குடையிறது இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி வளைச்சி தான் கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கமே வராது. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா கை வந்து ஃப்ரண்ட்டும் சுருக்கம் வராது, பேக்கும் சுருக்கம் வராது. இதே மாதிரி நீங்களும் வந்து கை வந்து கட் பண்ணி பாருங்கள். சுத்தமாக சுருக்கம் வராது, நீட்டாக இருக்கும் கை வந்து சாதா ப்ளவுஸ்க்கு. லைனிங்க்கும் இதே மாதிரி தான் கட் பண்ணணும். நான் லைனிங்க்கு வந்து தனியாக ஸ்லீவ் கட் பண்ணி போடுறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன எனக்கு தெரியுதோ அதை வந்து நான் திரும்ப வந்து ரிப்ளை பண்ணுறேன்.